இது ஒரு பர்த்டே கார்டு ஆப் நீ பண்ண போற. புரியுதா? ஒரு பர்த்டே கார்டு ஆப். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாரு. என்ன பண்ணணும்னு சொல்லலாம். சிம்பிள் ஆண்ட்ராய்டு ஆப் தட் டிஸ்பிளேஸ் அ டெக்ஸ்ட். சரியா? அதை வந்து பொசிஷன் பண்ணுவேன், அங்கே எங்கேன்னு மாற்றுவேன். அவ்வளோதான் இந்த ஆப். புரியுதா? இதுக்கு உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் இந்த இது பண்ணதுக்கு? ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஒரு ஆப் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். எப்படி பண்ணணும், கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து பண்ணுவோம், அவ்வளோதானே? அவ்வளோதான். அது தெரியுமா? அடுத்தது எப்படி ரன் பண்ணணும்னு தெரியணும், எமுலேட்டர்லையோ இல்லை டிவைஸ்லையோ, அதுவும் தெரியும். கரெக்டாக? சரி, இப்போ இந்த லெசனில் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு போட்டுருக்கலாம். நான் லேர்ன் பண்ணுவேன். What are the user interface elements such as views, view groups? வியூஸ்னா என்ன, வியூ குரூப்ஸ்னா என்னன்னு நீ லேர்ன் பண்ணுவ. புரியுதா? இந்த லெசன்ல அதுதான் மெயின். அதனால தான் அதை படிச்சு பார்க்குறது. ஒரு டெக்ஸ்ட் வியூவை எப்படி டிஸ்பிளே பண்ணணும், இதுதான் டெக்ஸ்ட் வியூ. தெரியுதா? ஹாப்பி பர்த்டே சாம்னு சொல்லிட்டு இது ஒரு டெக்ஸ்ட் வியூ. இது ஒரு வியூஸ், இதுவும் ஒரு வியூ. புரியுதா? ஒரு எலிமெண்ட். டெக்ஸ்ட் வியூ, டெக்ஸ்ட் ஃபீல்ட், பட்டன், சுவிட்ச், ரேடியோ பட்டன், இதெல்லாம் நீ ஒரு ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ணது என்ன, அது எல்லாமே நீ பார்த்துருக்கியா ஒரு ஆப்பில்? அதாவது என்ட்ரு பண்ணது ஒரு லாகின் ஃபார்ம் வரு, அதில் என்ட்ரு பண்ணது ஒரு இது இருக்குமா, டெக்ஸ்ட் ஃபீல்டு. அது மாதிரி தான் இது ஒரு டெக்ஸ்ட் வியூ. இது வந்து அப்படியே இருக்கும். ஃபேஸ்புக்கில் நியூஸ் ஃபீடில் பார்க்குது ஒல்லே மேலே இந்த மாதிரி நேம் இருக்கு, அது என்னது? அது ஒரு டெக்ஸ்ட் வியூ தான். புரியுதா? சரி, டெக்ஸ்ட் வியூவை எப்படி டிஸ்பிளே பண்ணோன்னா, how to set attributes such as text, font, margin on a text view. இது ஒரு டெக்ஸ்ட் வியூ. ஹாப்பி பர்த்டே சாம் அப்படின்னு சொல்றது இதில் எலிமெண்ட், ஒரு டெக்ஸ்ட் வியூ. ஓகே, அந்த டெக்ஸ்ட் வியூக்கு என்னென்னலாம் நீ பண்ணலாம், என்ன வேல்யூ வரணும், என்ன டெக்ஸ்ட் அதில் வரணும். டெக்ஸ்ட்னா நீ ஹாப்பி பர்த்டே சாங் பதில் நீ வேற எதுவும் கொடுக்கலாம். புரியுதா? அதுக்கு என்ன வேல்யூ வரணும், ஃபாண்ட் சைஸு என்ன சைஸில் வரணும். புரியுதா? அதுக்கு ஒரு மார்ஜின், அதாவது மேலே கீழே ஸ்பேஸு. இப்போ இதுக்கு மேலே எவ்வளோ ஸ்பேஸ், இதுக்கு கீழே எவ்வளோ ஸ்பேஸ் வரணும், சைடில் எவ்வளோ ஸ்பேஸு, இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன்ல லேர்ன் பண்ண போறோம். புரியுதா? இப்போ என்ன பில்ட் பண்ணுவேன்னா, ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் பண்ணுவேன், பர்த்டே கிரீட்டிங் இன் டெக்ஸ்ட் ஃபார்மேட். அவ்வளோதான் இந்த லெசன்ல நீ பார்க்க போகிறது. புரியுதா? இந்த லெசன் முடியும் போது உனக்கு ஆப் சூப்பர் இருக்கும். புரியுதா? இதுக்கு உனக்கு என்ன தேவை? ஒரு கம்ப்யூட்டர் வித் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு. ஒரு எம்டி ஆக்டிவிட்டி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். புரியுதா? இங்கே கிரியேட் பண்ண வச்சிருக்கு. புரியுதா? இதுக்கு நேம் மட்டும் நான் மாற்றல, நேம் வந்து மை அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு கொடுத்துருவோம், அவ்வளோதான். புரியுதா? இது பெருசாக இது ஒன்றும் இல்லை. சரி, கிரியேட் நியூ போர்ட்டல் பண்ணியாச்சு. கால் த ஆப் கார்டு. சரி, இதில் இதுவும் பண்ணியாச்சு. இந்த ஸ்டெப் பண்ணி முடிச்சாச்சு. If you are not familiar with creating new Android App Studio, see create and run your project for details. உனக்கு பண்ண தெரியல அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணி ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு லெசனில் படித்து அதை போய் பார்க்கறதுல தான். ஸோ எப்போவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். ஒன்று தெரியலைன்னா அடுத்தது புரியாது. நீ ஜம்ப் பண்ணும்போது நடுவில் எதுக்கு ஜம்ப் பண்ணணும், இது என்னது, இது திருப்பி திருப்பி பின்னாடி போவோம், இது எனக்கு புரியலையே, எனக்கு வரலையே, அப்படி தான் முடியும். புரியுதா? எப்போவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். அடுத்தது ஆப்பை ரன் பண்ணுவேன். ரன் பண்ணால் ஹலோ வேர்ல்டுன்னு இப்போ வரும். இந்த இடத்துல என்ன வரும்? ஹலோ லால்னு வரப்போகுது. புரியுதா? இங்கே நான் நேம் வந்து மை அப்ளிகேஷன் கொடுத்துருந்தேன். டெக்ஸ்ட்டை இங்கே ஹலோ லால்னு மாற்றினேன். அதனால இங்கே ஹலோ லால்னு ஆறு. புரிஞ்சதா? இதான் இந்த ஆப் மை அப்ளிகேஷன். இது ஆப் ஐக்கான் வந்து நீ எந்த ஐக்கான் கொடுக்கலைன்னா பை டிஃபால்ட் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வரும். புரியுதா? நீ ஆப் நேம் மை அப்ளிகேஷன் கொடுத்த, அதனால இங்கே கீழே மை அப்ளிகேஷன் இருக்கு.
நீ ஹலோ ஹாப்பி பர்த்டே இல்லை ஹலோ எடு சம்திங் ஏதோ ஒன்று இந்த இதில் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல கொடுத்துருந்தேன்னா அந்த நேம் வந்துட்டு இந்த இந்த இடத்துல வந்துருக்கும் கீழே மை அப்ளிகேஷனுக்கு பதிலாக. புரியுதா? இவ்வளோதான். சரி, இது ரன் ஆயாச்சு. when you created this happy birthday app with the empty activity template, Android Studio setup processes for basic app application, including a hello world message in the middle of the screen. சும்மா ஒரு ப்ராஜெக்டை நீ கிரியேட் பண்ண அப்படின்னாவே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ என்ன பண்ணோம்னா பை டிஃபால்ட்டாக ஒரு எம்டி ஸ்க்ரீன் வரும். ஸ்க்ரீனுக்கு நடுவில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சும்மா போட்டு விடும். அது வந்து நீ எடிட் பண்ணலாம், அதை டெலிட் பண்ணிட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை நீ வச்சலாம். புரியுதா? சும்மா டெம்பரரியாக ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நீ என்ன அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாலுமே பை டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து வரும். புரியுதா? எல்லா அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரிதான். this code lab you will learn how that message gets here, how to change its text to be more of a birthday greeting, and how to add and format additional messages. ஸோ இப்போ இது இருக்கு, இந்த டெக்ஸ்ட்டை நீ மாற்றுவ, அதுக்கு பிறகு அதை ஃபார்மேட் பண்ணுவ, ஃபாண்ட்டை மாற்றுவ. புரியுதா? அடிஷ்னலாக இன்னொரு டெக்ஸ்ட் வச்சுவேன் இங்கே ஒரு இடத்துல. புரியுதா? சரி, about the user interface. யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னா யூஐ. இப்போ ஒரு ஆப் பார்க்குது அப்படின்னா நீ கண்ணால் பார்க்குறது தெரியுமா இந்த ஸ்க்ரீனை? இது பொதுவாட்டி யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், யூஐ. புரியுதா? ஸோ இப்போ இங்கே ஒரு பட்டன் இருக்கும், பட்டனை கிளிக் பண்ணி ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னா அது ஃபங்க்ஷனாலிட்டி. புரியுதா? அந்த பட்டன் ஸ்க்ரீனில் இருக்கி எல்லாமே இருக்கி அப்படின்னு சொல்கிறது இது பேர் யூசர் இன்டர்ஃபேஸ். புரியுதா? இப்போ நிறைய இப்போ டெவலப்பர்னா நீ ப்ரோக்ராம் எழுதுவ. புரியுதா? உனக்கு ஒரு இது ஒரு யூஐ, யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் வந்து டிசைனர் வந்து வந்துட்டு கொடுப்போம். டிசைனர் வந்து ரெடி பண்ணி எனக்கு இந்த ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு இப்படி இருக்கணும், இதுதான் ஆப்போட ஸ்க்ரீன் எல்லாமே அவன்கிட்ட கொடுத்துருவான். யூஏ அவன் அவன்கிட்ட கொடுப்பான். புரியுதா? அவன் வந்துட்டு ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை அது இல்லுஸ்ட்ரேட்டர்லேயோ எதுலேயோ ஒன்றுத்துல டிசைன் பண்ணிருப்போம். புரியுதா? அந்த ஸ்க்ரீனை டிசைன் பண்ணி உனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி உனக்கு கொடுப்பான். நீ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்க்குவ. ஸோ இங்கே இது வச்சிருக்காவா, இது இங்கே வச்சிருக்காவா, இதை வந்துட்டு நீ எப்படி ஆப்பாக மாற்றலாம், எப்படி கொண்டு வரலாம், இந்த மாதிரி உனக்கு கொடுக்குறது அப்படின்னா உனக்கு மைண்டில் வரணும். சரி, ஓகே. சும்மா ஒரு இருக்கு, மேலே ஒரு நேவிகேஷன் பார் இருக்கு, பை டிஃபால்ட்டாக வரும். நடுக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட் வியூவை எடுத்து வச்சணும், அதுக்கு இதை மாற்றணும். அவ்வளோதான். இப்போ உனக்கு கொடுத்துருக்க இதுவே இது. இதுக்கு என்ன பண்ணுவேன், ஒரு டெக்ஸ்ட் வியூவை எடுத்து இந்த இடத்துல வச்சுவேன், டெக்ஸ்ட்டை மாற்றுவேன், ஹாப்பி பர்த்டே சாம் என்ன, ஃபாண்ட் சைஸை மாற்றுவேன், மார்ஜின் செட் பண்ணுவேன், புதுசாக இன்னொரு டெக்ஸ்ட்டை எடுத்து இந்த பக்கம் கீழே வச்சுவேன், ஃபம்யமாக அதில் அதுக்கு டெக்ஸ்ட்டை செட் பண்ணுவேன். அவ்வளோதான். இது உனக்கு கொடுத்த யூஐ, டிசைனர் கொடுத்த யூஐ மாதிரி நினச்சிக்க. புரியுதா? இந்த யூசர் ஃபேஸ் நான் தான் சொல்லலாம், ஜனல் தான் சொல்லலாம் பாரு. யூசர் ஃபேஸ் ஆஃப் அன் ஆப் இஸ் வாட் யூ சி ஆன் த ஸ்க்ரீன். டெக்ஸ்ட், இமேஜ், பட்டனு, வேறு என்னென்ன டைப் ஆஃப் எலிமெண்ட் என்னெல்லாம் இருக்கும், என்ன பார்க்குது, அது எல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸ். அவ்வளோதான். ஈச் ஆஃப் தீஸ் எலிமெண்ட்ஸ் இஸ் வாட்ஸ் கால்ட் அ வியூ. அதான் சொன்னேன், வியூ அண்ட் வியூ குரூப்ஸ். புரியுதா? இதான் நீ மைண்டில் வச்சுருக்கணும் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த பட்டனு, டெக்ஸ்ட் வியூவு இதெல்லாம் இருக்கு கரெக்டாக. இதுக்கு பொதுவான ஒரு நேமு வியூ. எல்லாமே வியூ தான். புரியுதா? ஏதோ ஒரு வியூவை எடுத்து நீ வச்ச போகிற, அது என்ன வியூ? பட்டனாக இருக்கலாம், டெக்ஸ்ட் வியூவாக இருக்கலாம், டெக்ஸ்ட் ஃபீல்டாக இருக்கலாம். புரியுதா? அதான் பொதுவாட்டி அதுக்கு பேர் வியூ. புரியுதா? ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் யூ சி ஆன் த ஸ்க்ரீன் ஆஃப் யுவர் ஆப் இஸ் வியூ. எவ்ரி திங் அதான் சொல்லலாம். Views can be interactive like clickable button or an editable input field. சும்மா ஒரு வியூ வந்து இன்ட்ராக்ஷன் மீன்ஸ் நீ வந்து அதில் ஏதாவது ஆக்ஷன் பண்ண முடியுமா? புரியுதா? இப்போ வெறும் டெக்ஸ்ட் வியூ மட்டும் இருக்குன்னா உன்னால எதுவும் பண்ண முடியாது. இதை கிளிக் பண்ணி என்ன ஆகும், ஒன்றுமே நடக்காது. கரெக்டா? இது வந்து இன்டராக்டிவ் கிடையாது. அதே இது ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்கு, நீ யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல்டு இருக்குன்னா அதை கிளிக் பண்ணால் உன்னால் என்ன பண்ண முடியும், என்டர் பண்ண முடியும். அதான் இன்டராக்ஷன். நீ வந்து அந்த வியூ கூட இன்டராக்ட் பண்ணுவ. ஒரு பட்டன் இருக்கு, உன்னால அந்த பட்டன் என்ன பண்ண முடியும், கிளிக் பண்ண முடியும். அதெல்லாமே இன்டராக்டிவ் வியூஸ். புரியுதா?
Like clickable பண்ணா editable in between. You will work with the kind of a view that is displaying for a text. இந்த லெசன்ல நீ பண்ண போறது டெக்ஸ்ட் வியூ அப்படிங்கிற ஒரு வியூவை தான் நீ லேர்ன் பண்ண போற. புரியுதா? இது வந்து இன்டராக்டிவ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே பண்ணும், அவ்வளோதான். The views in Android app don't just float on the screen by themselves. Views have a relationship to each other. For example, an image may be next to some text, and the button may be from the row to organize the view within the container view group. Okay. இப்போ என்ன சொல்ல வரோம்னா, இப்போ இது உனக்கு கொடுத்த ஒரு ஸ்க்ரீனு, புரியுதா? இது வந்து நீ ஜஸ்ட் ஆட் பண்ண அப்படின்னா சும்மா அது எங்கேயே போய் இருக்கும். நீ கரெக்டாக சொல்லணும், எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனில் டாப்பில் வரணும், புரியுதா? எதா இருந்தாலும் அப்படி வச்சா தானே கரெக்டாக வரும். உனக்கு எடுத்து பிளேஸ் பண்ணுவேன், அது வந்து எங்கே வரணும். இப்போ இங்கே கீழே இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கு, இது வந்து கீழே இருக்கு. ஸோ இதை நான் கீழே இருந்து இவ்வளோ ஸ்பேஸில் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுவேன், புரியுதா? இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் வியூஸ், இது ஒரு வியூவு, இது ஒரு வியூ, புரியுதா? ரெண்டையும் சேர்த்து ஒரு கண்டெய்னர் மாதிரி. கண்டெய்னர்னா ரெண்டையும், அதாவது மல்டிபிள் வியூஸை வந்துட்டு சேர்த்து வச்சுது. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு கண்டெய்னர் போடுவேன், இப்போ ட்ராப் பண்ணுவேன், ஒரு இதில் எப்படி ஒன்று ட்ராப் பண்ணுவேன், கட்டம் போடுவேன். இந்த இடத்துல கண்டெய்னர்னு சொல்லுறது இதுதான் கண்டெய்னர். ஸோ இந்த இருக்கா, இந்த இவ்வளவும் கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ள ரெண்டு வியூ இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் வியூ, இது ஒரு வியூ, இங்க ஒரு டெக்ஸ்ட் வியூ. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கண்டெய்னருக்குள்ள இந்த மாதிரி வியூஸ், மல்டிபிள் வியூஸ் எடுத்து வச்சா அது ஒரு வியூ குரூப், புரியுதா? நிறைய இருக்கு அப்படின்னா அதை வியூ குரூப்னு நம்ம சொல்லலாம். வியூ இல்ல, வியூ குரூப். A view group is a container that view object sitting responsible for arranging views. இப்போ இதை பார்த்துன்னு வச்சுக்கோ, இங்க ஒரு வியூ வச்சிருக்கான், இதுக்கு வந்து டாப்ல இருந்து இவ்வளவு ஸ்பேஸ்ன்னு இருக்கும். ரெண்டாவது ஒரு வியூ வச்சுதான். இந்த வியூ எப்படி இருக்கும்னா, மேல இருக்க வியூல இருந்து கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி இங்க வச்சுதான். ஸோ இது வந்து இதோட பொசிஷன் வந்து இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், புரியுது? இந்த மாதிரி தான் இன்டர் ரிலேட்டட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். Responsible arranging the views inside it. The arrangement or layout. இதுக்கு பேர் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம். இது எப்படி அரேஞ்ச் பண்ணுது, நீ இது எங்க வச்சது, இது இதுல இருந்து கொஞ்சம் கீழே இறக்குது அரேஞ்ச்மெண்ட். அதுக்கு இன்னொரு பேர் வந்து லே அவுட், புரியுதா? Can change depending on the size and aspect ratio of the screen, the Android device that is on now, and the layout can adapt whether the device is portrait or landscape. இப்போ ஃபோன் எப்படி இருக்கும், சரியா? இப்போ இருக்கும்போது ஒரு மாதிரி தெரியும். அதே இது ஃபோன் இப்படி திருப்பினேன்னா அதுக்கேற்ற மாதிரி அது மாறும், புரியுதா? இது இப்படியே இருக்காது, அப்படியே தலைகளா மாறுண்டு அதுக்கேற்ற மாதிரி அதுலேருந்து கீழே எவ்வளோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நீ வந்துட்டு இது நீ ஜென்ரலா ஒரு விட்டு கொடுத்துருக்குவ, புரியுதா? ஹைட்டு விட்டு மட்டும் கொடுக்குற, இங்க ஒரு 50 ஹைட்டு 50 விட்டு, இது ஒரு 50 ஹைட்டு 20 விட்டு, புரியுதா? இப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, இதோட பொசிஷன் வந்து டாப்ல இருந்து இவ்வளவு ஸ்பேஸ் வச்சுதுன்னு வச்சுக்கோ, இதோட பொசிஷன் பாட்டம்ல இருந்து இவ்வளவு ஸ்பேஸ் வச்சுதுன்னு வச்சுக்கோ. இப்போ ஸ்கிரீன் அப்படியே ரொட்டேட் பண்ணுவேன். ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், இது அப்படியே சின்னதாகும், ரெண்டும் ஒட்டு தெரியும். ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, இதுல இருந்து இதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் நீ கொடுத்துட்ட அப்படின்னா அது கரெக்டா பிரிஞ்சு தெரியும், புரியுதா? இது நீ பண்ணும்போது எனக்கு நல்லா புரியும். One kind of view group is a container layout, which helps you arrange the views inside in a flexible way. ஒரு வியூ குரூப்னு சொல்றது, இப்போ வியூஸ் அப்படின்னா வந்துட்டு என்னெல்லாம் பார்த்தா, நீ இந்த பட்டன் இருக்கலாம், டெக்ஸ்ட் வியூ இருக்கலாம், டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்கலாம், இதெல்லாம் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா வியூஸ், புரியுதா? இப்போ வியூ குரூப் அப்படின்னா வந்துட்டு மல்டிபிள் வியூஸை ஒரே இதுக்குள்ள வச்சது, புரியுதா? அந்த வியூ குரூப்ல டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும். வியூ குரூப் இல்லைன்னா லே அவுட், அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும். அதுல ஒரு ஸ்டைல் தான் கன்ஸ்ட்ரெயின்ட் லே அவுட், புரியுதா? கன்ஸ்ட்ரெயின்ட் லே அவுட் அப்படின்னா
ஒரு வியூவை பொறுத்து இன்னொரு வியூவை வந்துட்டு தள்ளி வச்சுது. இப்போ இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா இந்த வியூக்கும் இந்த வியூவை இந்த வியூல இருந்து கொஞ்சம் கீழே இறக்கு வை அப்படின்னு சொல்றது. இதுக்கு பேர் வந்து கன்ஸ்ட்ரெயின் லே அவுட். நிறைய இருக்கும், லீனியர் லே அவுட்ன்னு இருக்கும். புரியுதா? அதெல்லாம் போக போக புரியும். இப்போ லே அவுட் எடிட்டர், எடிட்டர்னா இதான் லே அவுட் எடிட்டர். புரியுதா? Editor, let's later the level app text. Okay, there's lots of parts. But most of them is annotated screenshot. இதுல வந்து ஒரு லேஅவுட்டை எடுத்து ஓபன் பண்ண அப்படின்னா இதுல நிறைய இருக்கும். புரியுதா? இப்போ இவ்வளோ இது இருக்கு எனக்கு. இப்போ அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எடுத்து பார்த்தேன்னா எடுத்து பார்க்குது அப்படின்னா எவ்வளோ இருக்கு, இவ்வளோ இது இவ்வளோ இருக்கு, இது இதெல்லாம் இருக்கு, இங்க இதெல்லாம் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்த்தா உனக்கு புரியாது. புரியுதா? என்ன சொல்றேன்னா இந்த லெசனுக்கு நீ உனக்கு என்ன தேவை அதை மோஸ்டா நீ வந்து பார்க்க போற அப்படின்னு சொல்லுதான். புரியுதா? ஆன் த லெஃப்ட் 1 இட்ஸ் ப்ராஜெக்ட் விண்டோ. சரியா? 1ன்னு போட்டிருக்காங்க. இந்த இடம் வந்து என்னன்னா ப்ராஜெக்ட் விண்டோ. இதுல என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா இந்த இடம் உனக்கு ஃபைல்ஸு. புரியுதா? இந்த ப்ராஜெக்ட் என்னென்ன ஃபைல் இருக்கும், எங்க போய் எடிட் பண்ணணும், எந்த ஃபைல் புதுசாக ஒரு ஃபைல் ஆட் பண்ணுவ, அதெல்லாம் இங்கே இருக்கும். புரியுதா? மெயின் ஆக்டிவிட்டி. புரியுதா? நீ பேக் அண்ட் ஃபோர்த் ஸ்விட்ச் பண்ணுவேன். இதுக்கு பேர் வந்துட்டு ப்ராஜெக்ட் விண்டோ. புரியுதா? ஒன்றுங்கிறது ப்ராஜெக்ட் விண்டோ. அடுத்தது சென்டர் ஆஃப் தி ஸ்க்ரீன் யூ சி 2 drawings 4 and 5 represent the screen layout of your app. சென்டர் லைன் உனக்கு தெரியுது பார்த்தியா? இது வந்து ஸ்க்ரீன் லேஅவுட்னு சொல்லுவது. புரியுதா? இதுக்கு பேரு ஸ்க்ரீன் லேஅவுட். இதுதான் அப்படியே நீ ஆப் ரன் பண்ணும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற. design view. The representation on the left 4. So close approximation. ஸோ இதில் 2 கலர் இருக்கு பார்த்தியா? ஒயிட்டாக இருக்கு, இது ஒன்று க்ரீன் கலரில் இருக்கு. ஸோ இந்த ஒயிட்டாக தெரியுது பார்த்தியா? இதுதான் உனக்கு ஆப்பில் தெரியும். இது வந்துட்டு ஜஸ்ட் உனக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அதான் சொல்லுதான். புரியுதா? இதில் வந்து ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது ஈஸி. இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இதுதான் உனக்கு ஆப்பில் தெரியுது. புரியுதா? The palette 2 contains a list of different types of views. palette 2னா இந்த இடம். இதில் என்ன இருக்குன்னா இங்கே பேலட் டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கும். அந்த பட்டனு இதெல்லாம் நீ எடுத்து வச்சலாம், இப்படி ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணலாம். புரியுதா? இது வந்து பேலட். காமன் ட்ரீ 3rd. காமன் ட்ரீ அப்படின்னா இங்கே இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தியா வியூ குரூப் அப்படின்னு ஒன்று சொன்னேன்னா, ஸோ இது ஒரு வியூ குரூப். இது நான் கிளிக் பண்ண உடனே என்னாச்சு, ஃபுல்லா எல்லாமே செலக்ட் ஆச்சா? இதுதான் வியூ குரூப். புரியுதா? இப்போ நீ யூஸ் பண்ண வியூ குரூப் வந்துட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட். புரியுதா? இதை எடுத்து பார்த்த அப்படின்னா, இந்த கோடை எடுத்து பார்த்த அப்படின்னா இப்படி இருக்கும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இங்கே முடியும். இந்த HTML ஃபைல் மாதிரி தான் இருக்கும். இது XML ஃபைல். இதுக்கு பேர் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது. இது ஒரு வியூ குரூப். அது வியூ குரூப் இது என்னது? கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட். புரியுதா? ஸோ அந்த வியூ குரூப்க்கு உள்ள ஒரு டெக்ஸ்ட் வியூ வச்சது, இது ஒரு வியூ. புரியுதா? இப்போ இன்னொரு இதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் வியூ நீ இதுக்குள்ள போட்ட அப்படின்னா என்ன ஆகும்? 2 டெக்ஸ்ட் வியூ இருக்கும், ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கீங்க. 1 2, ஒன்றுக்கு மேலே 1 இருக்கு. புரியுதா? ஸோ இதை டெலிட் பண்ண தேவையில்லை. ஒரு வியூ குரூப்பு, அதுக்கு உள்ள டெக்ஸ்ட் வியூங்கிறது ஒரு வியூ. புரியுதா? டிசைன் எடுத்து பார்த்தேன்னா இதுதான் காமன் ட்ரீ. இது ஜஸ்ட் அப்படியே ஒன்றுக்குள்ள ஒன்றுன்னு சொல்லுறது அப்படியே அழகாக காட்டும். புரியுதா?
இப்போ நான் இன்னொரு ரிவ்யூ டெக்ஸ்ட் ரிவ்யூ எடுத்து வச்ச உடனே என்ன ஆச்சு, இதில் கீழே வந்துச்சா? இதான் இது காமன் என்ட்ரி, அதுக்கு பேர் அந்த எக்ஸைட் 6. இது வந்து அட்ரிபியூட்ஸ். ஓகே, இப்போ 6ஆம் நம்பர் எடுத்தேன் அப்படின்னா இந்த இடம், இப்போ ஏதோ ஒரு வியூ பண்ணி கிளிக் பண்ணுவேன். இப்போ இந்த லே அவுட்டை நான் கிளிக் பண்ணுவேன். இந்த லே அவுட்டுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது இங்கே இருக்கும். இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் வியூவை கிளிக் பண்ணால் அதோட அட்ரிபியூட்ஸ், அதுக்கு ஐடி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அதோட ஹைட் செட் பண்ணுறது, வித்து செட் பண்ணுறது, அது வரும் பின்னாடி வரும்போது சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நான் இது மட்டும் பாரு, இப்போதைக்கு இருக்கிறத மட்டும் பாரு, அது வர வர உனக்கு புரியும். ஐடினா அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுது, மற்ற இடத்துல யூஸ் பண்ணுது. இப்போ வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணுவேன், பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் எனக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா வந்து இந்த ஐடியை வச்சு தான் ஃபைன் பண்ணுவேன். இந்த டெக்ஸ்ட் வியூக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். பட்டன் கிளிக்கில் அந்த இந்த ஐடியை வச்சு ஒரு எலிமெண்ட் எடுத்து நான் அதுக்கு போய் வேல்யூவை மாற்றுவேன். புரியுது? அதுக்கு தான் அது. இப்போ இந்த இதில் வந்துட்டு இப்போ டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு பாரு, இதில் நீ வந்துட்டு ஹாப்பி பர்த்டே கொடுத்தேன்னா அது மாற போகுது. இது ஒரு அட்ரிபியூட், டெக்ஸ்ட் காமன் அட்ரிபியூட்ஸ். நீ எதை கிளிக் பண்ணதையோ அதோட இதெல்லாம் டிஸ்பிளே ஆகுங்க. அதில் என்னெல்லாம் பண்ண முடியும், டெக்ஸ்ட் இருக்கு, ஃபாண்ட்டை மாற்றணுமா ஃபாண்ட்டை மாற்றலாம். புரியுதா? எல்லாம் பண்ணலாம். புரிஞ்சுதா? இதை பற்றி அதிகமாக தெரியணும் அப்படின்னா பில்டிங்கு வித் லேஅவுட் எடிட்டர், இதில் இன்னும் டீப்பாக இருக்கும். புரியுதா? ஒவ்வொன்று என்னென்ன. இப்போ பாரு, இப்போ என்ன சொல்ல, அடுத்து என்ன பண்ண, சேஞ்ச் த ஹலோ வேர்ல்டு மெசேஜ். அந்த ஹலோ வேர்ல்டு மெசேஜை நீ மாற்ற போற. புரியுதா? in Android Studio, find the project window on the left. இதான் ப்ராஜெக்ட் விண்டோ. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு take note of these folders and file. The app folder has the most of the files for the app that you will change. ஆப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், இதுதான் அந்த ஆப்ங்கிற ஃபோல்டர். ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்தேன்னா ஃபுல்லாக நிறைய காட்டும். புரியுதா? அதில் இந்த ஆப் ஃபோல்டர்னு ஒன்று இருக்கு தெரியுமா? இது உள்ளதான் நீ மோஸ்ட்டாக வந்துட்டு சோர்ஸ் கோடு இதெல்லாம் மாற்றுவேன். புரியுதா? இது உள்ள மெயின் ஆக்டிவிட்டி இருக்கும். இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் எல்லாமே இங்கே தான் இருக்கும், ஆப் ஃபோல்டரில். புரியுதா? ஸோ இதை இப்படியும் பண்ணலாம், இல்லை இங்கே போயிட்டு டைரெக்டாக ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா அது தேவையானதை மட்டும் காட்டும். புரியுதா? ஸ்க்ரீன் லேஅவுட்ஸ் எல்லாமே தான். இந்த லேஅவுட் ஃபோல்டர் இஸ் ஃபார் ஸ்க்ரீன் லேஅவுட்ஸ். சரியா? இதில் லேஅவுட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும்னு சொல்லுதான். எங்கே இருக்கும்? சோர்சஸ் லேஅவுட்ஸ். புரியுதா? லேஅவுட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் உள்ளதான். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன், ஒன்றுமே இல்லை. சரி, எப்படிங்க கரெக்டாக அந்த டிசைன் வியூக்கு போவ? லேஅவுட்டுங்கிற ஃபோல்டர், ஆப் ஃபோல்டர் உள்ள லேஅவுட்னு இருக்கும். ரிசோர்சஸ் இது உள்ளதான் வந்துட்டு இமேஜஸ் இதெல்லாம் இருக்கும், அது உள்ள லேஅவுட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுவேன், கிளிக் பண்ணுவேன், வந்தியாச்சு. புரியுதா? இதான் சொல்லுவேன், இது எதுவுமே படிச்சவன் நீ டைரக்டா போனோம்னா உனக்கு ஒன்றும் புரியாது. புரியுதா? இது எவ்வளவு கிளியரா கொடுத்துருக்கான், படிச்சு பார்க்கணும், அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. இது என்ன இருக்கு? இப்ப நீ புதுசா ஒரு லாங்குவேஜ் ஒன்று நீ கண்டுபிடிச்ச போறது இல்லை. ஆல்ரெடி காட்லின் கண்டுபிடிச்சாச்சு, ஆண்ட்ராய்ட் கண்டுபிடிச்சாச்சு, அது எங்க இருக்கு, நீ அதை லேர்ன் பண்ணி யூஸ் பண்ண போற, அவ்வளவுதான். புரியுதா? ஸோ லேர்ன் பண்ணுறது ப்ராப்பரா டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும், இல்லைன்னா உனக்கு புரியாது. புரியுதா? ஈஸி தான் இது, பெரிய கதையெல்லாம் இல்லை. நீ சயின்டிஸ்ட் அளவுக்கு போய் கண்டுபிடிச்சல மேட்டர்லாம் கிடையாது இது. புரியுதா? ராக்கெட் சயின்ஸ் மாதிரி பெருசா ஒன்றும் கிடையாது இது.
இருக்கிறத நீ யூஸ் பண்ண போற, அதை ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்ச போற. பேசிக் ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். புரியுதா? இது மாதிரி வீடியோவும் இருக்கும் யூடியூப்ல. அது உனக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் படிச்சது. எதுக்கு வீடியோ இல்லாம அபிஷியல் டாக்குமெண்டேஷன் எழுதுன்னா, உனக்கு இந்த மாதிரி பழகும் போது உனக்கு ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பிரச்சனையா சொல்யூஷன் கண்டுபிடிச்சணுமா, நீ எல்லாத்துக்கும் வீடியோ தேடுன்றப்போ எல்லாத்துக்கும் வீடியோ இருக்காது. ஸோ எல்லாத்துக்கும் வேணா டாக்குமெண்டேஷன் இருக்கும். புரியுதா? ஏதாவது இஷ்யூனாலுமே நீ நெட்ல சர்ச் பண்ண டாக்குமெண்டேஷன் தான் இருக்கு, எல்லாத்துக்கும் வீடியோ போட மாட்டான். ஸோ உனக்கு இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் வரணும். ரீட் பண்ணி அதை பார்த்து கரெக்டாக பண்ணணும், அதுதான் மேட்ரு இந்த இடத்துல. புரியுதா? சரி, இப்போ லேஅவுட் ஃபோல்டர் நீ ஃபைன் பண்ணிட்டேன் கரெக்டா. அதில் ஆக்டிவிட்டி மெயின் டாட் எக்ஸ்எம்எல்னு ஒரு ஃபைல் இருக்கா. இதுதான் இப்போ கரெக்டாக இருக்கிற ஒரு ஸ்க்ரீன். அந்த ஒரு ஸ்க்ரீன் தான் இந்த ஆக்டிவிட்டி மெயின் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல். புரியுதா? எக்ஸ்எம்எல் அப்படின்னு சொல்றது HTML மாதிரி ஒரு ஃபைல் தான் அது. புரியுதா? இந்த மாதிரி தான் இருக்கும் அது. கோட் எடுத்து பார்த்தேன்னா, டிசைன் எடுத்து பார்த்தேன்னா எப்படி இருக்கும், அவ்வளோதான். புரியுதா? சரி, எக்ஸ்பேண்ட் ஆப் ஃபோல்டர் லேஅவுட், டபுள் கிளிக், இது ஓப்பன் ஆகும்னு சொல்லலாம். புரியுதா? லேஅவுட் இன்டர்செக்ட் த டிசைன் வியூ. புரியுதா? இந்த மாதிரி உனக்கு வந்தியாச்சு. In this code class, the frequently will be used to open a file in previous steps or shortcut. May be abbreviated as open activity main.xml. Okay. So look at the list of the views in component tree. சரியா? காம்பனன்ட் ட்ரீன்னு சொல்றது என்ன சொன்னதுதான் காம்பனன்ட் ட்ரீ. கரெக்டா? அதில் இருக்க வியூஸை பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒரு கண்டெய்னர் இருக்கு, வியூ குரூப், கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் இருக்கு, அதில் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்கு. புரியுதா? அதான் சொல்லலாம். நோட் தேர் இஸ் எ கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் அண்ட் டெக்ஸ்ட் வியூ அண்டர்நீத் இட். அது உள்ள டெக்ஸ்ட் வியூ இருக்கு. இதுதான் வந்து ஒரு ஆப்போட யூஐ சொல்லுது, ரெப்ரசன்ட் தி யூஐ ஆஃப் தி. The text view is intended because it is inside the constraint layout. As you add more views to the constraint layout, they will be added in the list. புரியுதா? எக்ஸ்ட்ராவா இன்னும் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வியூ நீ தூக்கி அதை ஆட் பண்ண அப்படின்னா இந்த காமன் ட்ரீல அதுவும் லிஸ்ட் ஆகும். புரியுதா? ஹலோ வேர்ல்ட் நெக்ஸ்ட் டு இட், which is text you see in another app. Okay. Click on the text view. Text view click பண்ணியாச்சு. Find the attributes on the right. புரியுதா? ரைட்ல இங்க இருக்குதான் attributes. பார்த்துட்டு find the declared attribute section. Declared attribute ஓப்பன் பண்ணு. என்னென்ன இருக்கு, வித் இட்டு டெக்ஸ்ட் எல்லாமே இருக்கா? சரி. நோட்டீஸ் தட் டெக்ஸ்ட் attribute in the declared section contains hello world. இதுக்கு முன்னாடி ஹலோ வேர்ல்டு தானே இருந்துச்சு, இப்போ தானே ஹாப்பி பர்த்டே மாற்றுது. கரெக்டா? அடுத்தது the text attribute shows the text that is printed inside a text view. டெக்ஸ்ட் இது அட்ரிபியூட்டோட நேம், இது அந்த அட்ரிபியூட்டோட வேல்யூ. புரியுதா? ஸோ இந்த டெக்ஸ்ட் அட்ரிபியூட்டுக்கு வந்துட்டு ஹலோ வேர்ல்டு நீங்கள் என்ன வேல்யூ செட் பண்ணுங்க, அந்த வேல்யூ அந்த டெக்ஸ்ட் வியூவில் டிஸ்பிளே ஆகும்னு சொல்லலாம். புரியுதா? கிளிக் ஆன் த டெக்ஸ்ட் அட்ரிபியூட், the hello world text it is, change it to happy birthday, say happy birthday பண்ணிட்டு என்டர் அடிச்சு சொல்லலாம். மாதிரியாச்சா? If you see the warning about the hard coding string, you don't worry about it for me, you will learn how to get rid of it. இப்போதைக்கு இந்த மாதிரி வார்னிங் வரான்னா ஹார்ட் கோடட் இதுக்கு வந்து இது இப்போதைக்கு ஒரி பண்ணாத, ஃபியூச்சரில் பார்க்கலாம்னு சொல்லலாம். இதை ஓகே. நோட்டீஸ் that the text has changed in the design view. டிசைன் வியூல டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆச்சா? ஹாப்பி பர்த்டே. இப்போ ஆப் ரன் பண்ணான்னு ஹாப்பி பர்த்டேன்னு வரும். கரெக்டா? இதுக்கு முன்னாடி ஹலோ லாங் இருந்துச்சு, ஹாப்பி பர்த்டேன்னு வரப்போகுது. சார் என்ன கொடுக்குதே அதில் வரப்போகுது, அவ்வளோ. சரி, இந்த செக்ஷன் முடிஞ்சதா? இதில் எல்லாம் கிளியரா இப்போ? பக்கா இப்படிதான் பார்க்கணும். முடிஞ்சது.
அடுத்தது இப்போ ஆட் டெக்ஸ்ட் வியூஸ் டு த லே அவுட். இப்போ இன்னொரு டெக்ஸ்ட் வியூவை நீ வச்சாலும் இந்த சைஸை மாற்றுறதுக்கு இந்த இதெல்லாம். இப்போ பெத்ரே கார்டு யூ ஆர் பில்டிங் லுக்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் தேன் வாட் இப்போ இருக்கிறத விடவும் பெத்ரே கார்டு இப்படியே இருக்கு. இல்லை, அவன் கொடுத்த டிசைன் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, புரியுதா? இதைத்தான் நீ அச்சீவ் பண்ணணும். இப்போ ஆனால் வந்து உனக்கு இப்படி இருக்கு, இப்போ நீ மாற்றணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். Instead of small text in the center, you need two larger messages. கரெக்டா? ஒன் அப்பர் லெஃப்ட், ஒன்று வந்து அப்பர் லெஃப்டில் இருக்கு, இன்னொன்று பாட்டம் ரைட்டில் இருக்கு. புரியுதா? அப்பர் லெஃப்ட் அண்ட் லோவர் ரைட் கார்னரில் இருக்கு. In this task, you will delete existing text views, add two text view, then learn how to position them. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி ஒன்று இருக்கிறத டெலிட் பண்ண போகிறேன், புதுசாக நீ வச்ச போகிற. புரியுதா? delete the current text view. லேஅவுட் எடிட்டரில் போக போகிற, இங்கே வரப்போகிற, கிளிக் பண்ண போகிற, டெலிட் பண்ண போகிற, முடிஞ்சது. இப்போ ஒன்றும் இல்லை, பிளெயினாக இருக்கு ஆப்பு. புரிஞ்சதா? வெறும் கன்ஸ்ட்ரக்ட் லேஅவுட் மட்டும் தான் தெரியும், ஒன்றுமே இல்லை. புரியுதா? இஃப் யூ வாண்ட் டு ஜூம் கண்ட்ரோல் ஜூம் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணலான்னு சொல்லலாம். புரியுதா? டெக்ஸ்ட் வியூவை இப்போ நீ ஆட் பண்ண போகிற. யூ வில் ஆட் டெக்ஸ்ட் வியூ அப்பர் லெஃப்ட் வந்து ஹோல்டிங் டு பெத்ரே. இப்போ பேலெட்டை பாரு, இதுதான் பேலெட். இதில் பட்டன் இருக்கு, இமேஜ் வியூ இருக்கு, ரீசைக்கிள் வியூன்னு ஒன்று இருக்கு, டெக்ஸ்ட் வியூ இருக்கு. புரியுதா? பேலெட்டை பார்க்க போகிற. டெக்ஸ்ட் கேட்டகரி, இது வந்து காமன் கேட்டகரி. டெக்ஸ்ட் கேட்டகரியிலையும் இது இருக்கும். புரியுது? எங்கே பாரு எவ்வளோ இருக்குன்னு பாரு. இமெயில், ஃபோன் நம்பர் ஃபீல்டு வேணுமா, மைக்லேருந்து டேட் பிக்கர் வேணுமா, இங்கே பாரு இதெல்லாம் இருக்கு ஆண்ட்ராய்டில். கேலண்டர் இருக்குது, வெப் வியூ, கண்டெய்னர் கார்டு வியூ, இவ்வளோ இருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு பெரிய ஆப் காம்ப்ளெக்ஸ், எனக்கு ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ஆப் பண்ண போகிற, வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப் பண்ண போகிற அப்படின்னா இதில் இருக்கிற மோஸ்ட்டாக எல்லாமே நீ யூஸ் பண்ணுவேன். கரெக்டாக? கூகுள் மேப்லாம் ஆட் பண்ண. இப்போ கூகுள் மேப்ஸில் மேப் எப்படி தெரியுது, இந்த மேப் வச்சு தான் அவன் காட்டுதான். புரியுதா? எல்லாமே நீ லேர்ன் பண்ணுறது தான். இப்போதைக்கு வந்துட்டு drag a text view from the palette, from the palette to the upper right of the layout data and drop it. அவ்வளோதான். இப்படியே கிளிக் பண்ணுவேன், ட்ராக் பண்ணுவேன், முடிஞ்சது, வந்துச்சு. இங்கே இருக்கி, அப்படியே மவுஸ் வச்சு இது பண்ணேன், கொண்டு வா, இங்கே இப்படி ரிலீஸ் பண்ணேன், வந்துயாச்சா? அவ்வளோதான், டெக்ஸ்ட் வியூ வந்துயாச்சு. பண்ணுதான் பாரு. புரியுதா? யூ டோன்ட் நீட் டு பி எக்ஸாக்ட், ஜஸ்ட் ட்ராப் த அப்பர் லெஃப்ட். இப்போதைக்கு சும்மா அப்பர் லெஃப்ட் எங்கே வைக்கணும் இல்லை, அப்பர் லெஃப்டில் பண்ண நம்ம பொசிஷன் பண்ணலாம். இந்த காம்ப்ளிமெண்டரி இப்போ எடுத்து வச்ச உடனே எங்க ஒரு எரர் வருது பாரு. இந்த எரர் எதுக்கு வருது அப்படின்னா, நீங்க வச்சிருக்க, ஆனா வந்து எனக்கு டாப்ல இருந்து இவ்வளவு ஸ்பேஸ்ல வேணும், லெஃப்ட்ல இருந்து இவ்வளவு ஸ்பேஸ்ல வேணும், அந்த மாதிரி நீ ஒண்ணுமே நீங்க சொல்ல இல்லை. கரெக்டா? சும்மா மேல இருந்து எடுத்து டிராப் பண்ணிவிட்ட. இதை ரன் பண்ணும்போது இந்த டிவைஸ்ல ரன் பண்ணும்போது கரெக்டா, வேற டிவைஸ்ல ரன் பண்ணுது, இப்ப சின்ன போன்ல ஏதோ ரன் பண்ணுது அப்படின்னா வித்தியாசமா தெரியும். புரியுதா? ஸோ அதுக்கு வந்து நம்ம கரெக்டா வந்துட்டு இது பண்ணணும், பொசிஷன் பண்ணணும். பொசிஷன் டெக்ஸ்ட் needs to be near the upper left. அப்பர் லெஃப்ட்ல தெரியணும். புரியுதா? to fix the warning you will add some constraint to the text view. constraint அப்படின்னு சொல்லுறது அளவீடுன்னு வச்சுக்கோ, அளவு கொடுக்கறது. புரியுதா? ஸோ எங்கேருந்து எங்க அப்படின்னு அளவு, அதுதான் கன்ஸ்டன்ட்னு சொல்லுவேன். constraints or directions and limitations for a view can be layout. Top left have two margins. The margin specify how far the view is from the edge of its container. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜின்
அதாவது இப்படி இருக்கு, இங்கேருந்து மேலே எவ்வளோ வருது, லெஃப்ட்ல எவ்வளோ, இந்த எட்ஜ், இங்கே ஒரு எட்ஜ் இருக்கு, இங்கே ஒரு எட்ஜ் இருக்கு, புரியுதா? அதுலேருந்து இவ்வளோ கொடுக்க போற, அவ்வளோதான். புரியுதா? இப்போ இதை கிளிக் பண்ணுது அப்படின்னா, in attributes on the right, constraint widget in the layout, find the constraint widget in the layout section. சரி, இப்போ வெளியே கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்கே கிளிக் பண்ண, இது வந்து அட்ரிபியூட் செக்ஷன், கரெக்டா? அதில் லேஅவுட்னு ஒன்று இருக்கு பாரு, இதில் இந்த மாதிரி ஒரு இது இருக்கா, புரியுதா? இதில் எதுக்கு ப்ளஸ் இருக்குன்னா, இதில் நீ ஆட் பண்ணணும். அதாவது இங்கேருந்து எவ்வளோ இது இதுவரை இல்லாததுனால அந்த ப்ளஸ் அப்படி காட்டுது, புரியுதா? இப்போ not horizontally constrained, vertically plus top of the square. இந்த ஸ்கொயர்ல டாப்ல இதை கிளிக் பண்ணு, எவ்வளோ ஆச்சு? 16 பாயிண்ட் மேலே ஆட் ஆச்சு. லெஃப்ட்ல கிளிக் பண்ணு, லெஃப்ட்ல எவ்வளோ ஆச்சு? 16 பாயிண்ட், புரியுதா? இப்போ டாப்ல இருந்து 16, லெஃப்ட்ல இருந்து 16 ஆட் ஆயிருக்கு, சரியா? இப்போ பாரு, எரர் போச்சு, புரியுதா? இப்போ இது நீ இன்க்ரீஸும் பண்ணலாம், உனக்கு இஷ்டம், என்ன வேணா கொடுக்கலாம். இதில் 100 கொடுத்தான்னா இப்படி வர போறது, புரியுதா? ஸோ எந்த ஃபோனில் நீ ரன் பண்ணாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபோனுக்கு ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஸ்க்ரீன் வேற வேற மாதிரி இருக்கும், கரெக்டாக? 5 இன்ச் ஸ்க்ரீன் இருக்கும், 6.6 இன்ச் இருக்கும், பெரிய ஐபேட் இருக்கும், புரியுதா? எல்லாத்துலேயுமே பொதுவாக எப்படி வரும்னா, லெஃப்ட்ல இருந்து 16, டாப்ல இருந்து 16, புரியுதா? இப்போ லெஃப்ட்ல நீ கொடுக்காம வெறும் டாப்ல இருந்து 16 கொடுக்குத, சரியா? அப்போ எப்படி வரும்? லெஃப்ட்ல ஒட்டுன்னு இருக்கும், மேலே உள்ளது மட்டும் கேப் இருக்கும், லெஃப்ட்ல கேப்பே இருக்காது, கரெக்டா? ஸோ அது வந்துட்டு எதுக்குன்னா வந்துட்டு, நம்ம எப்பவுமே எங்கேயோ ஏதோ ஒன்று கொடுத்தாலுமே கரெக்டா வந்துட்டு இப்போ இப்போ எரர் இப்போ இல்லை, புரியுதா? இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு நீ ரைட்லயும் கொடுக்கலாம். இப்போ ரைட்ல வந்துட்டு 330 கொடுத்தேன்னு வச்சுக்கோ, இப்போ என்ன ஆகும்? இங்க இருந்து 330 குறைச்சோம். இப்போ இந்த ஸ்கிரீன் ஒரு இவ்வளவு இதுல இருக்கு, இந்த போன்ல சின்ன போன்ல பாக்குதுன்னு வச்சுக்கோ, ரொம்ப சின்ன போன்ல பாக்குத, இந்த நோக்கியா சாதா போன்ல பாக்குதுன்னு வச்சுக்கோ, இங்க எவ்வளவு கொடுத்துருக்க? 330. நோக்கியா போன்ல 330க்கு ஸ்கிரீனே கிடையாது, கரெக்டா? அப்படின்னா என்ன உனக்கு? இந்த டெக்ஸ்ட் வியூவே கண்ணுக்கு தெரியாது, கரெக்டா? ஸோ அதனால இந்த கேஸ்ல இது தேவையில்லை, புரியுதா? அதை டெலிட் பண்ணு, கிளிக் பண்ணிடு, புரியுதா? டாப்பும் லெஃப்டும் காணும். ஸோ டெக்ஸ்ட் எவ்வளோ பெருசா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது பெருசாகண்டே போவோம். இங்கேருந்து இப்படி போவோம், லெஃப்ட்லேருந்து ரைட்ல பெருசாகண்டே போவோம், புரியுதா? இப்போ பாரு, டெக்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே சாமன் மாற்ற சொல்லலாம். அது எங்க மாற்ற சொன்னேன்? எந்த இருக்குன்னு சொன்னேன்? டிக்ளேர்ட் அட்ரிபியூட்ஸ்ல டெக்ஸ்ட்னு சொல்ல இருக்கு. எப்படி வந்துச்சா? கரெக்டா? லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போவோம், லெஃப்ட்ல 16 டாப் அப் பண்ணி கொடுத்துருக்க, கரெக்டா டிஸ்பிளே ஆகுது. இப்போ வந்துட்டு ஆட் பொசிஷன் ஆனதர் டெக்ஸ்ட் வியூ. இப்போ இன்னொரு டெக்ஸ்ட் வியூ எடுத்து கீழே வச்ச போறேன்,